நாடு முழுவதும் இருக்கிற ஈரானுடைய ராணுவங்களை குறிவச்சு ஒரே நேரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்று ஈரான் மேல நாம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித யோசனைகளும் இல்லாம ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்களை குறிவைக்கும். அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மத்திய கிழக்குல எங்கெங்க எல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே குறிவைக்கும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலையும் நேரடியாக குறிவைக்கும். ஈரான் இஸ்ரேலை தாக்கிட்டு அப்படின்னு சொன்னா அபாயகரமான அழிவுகளை சந்திக்க நேரிடும். முழு ஈரான்லையும் பாரிய அளவுல போராட்டங்கள், கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் ஈரானினுடைய அரச நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் பல போராட்டங்கள் இப்ப வெடிச்சிருக்கு. குர்துகளுக்கு எதிராக துருக்கி பாரிய அளவுல ஒரு நடவடிக்கையை நாங்க எடுப்போம் என்று சொல்லியிருந்தோம். சிரியாவினுடைய ஹசாக்காவுல அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு, மிலிட்டரி பேஸ் இருக்கு. SDF சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பேஸை இப்ப சுத்தி வளைச்சிட்டாங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். 18-20 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஈரான்ல போராட்டம் நடந்து கொண்டு வருது. இந்த போராட்டத்துல இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 109 காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சாதாரண நம்பர்லயே நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா 109 காவல்துறையினர் படுகொலை செய்யப்படுவாங்களா? இல்லையே, இது போராட்டம் இல்லை. இவ்வாறு ஒரு புறமாக காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டு கொண்டு வர இந்த நேரங்கள்ல கெர்மான்ஷா மாகாணத்துல ஈரான்ல ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கெர்மான்ஷா மாகாணத்தில் இருக்கிற 3 வயது சிறுமி ஒருத்தரை கலவரக்காரர்கள் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. இது பெரிய அளவுல ஒரு பூதாகரமான செய்தியா இப்ப ஈரான் முழுவதும் பரவி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக இன்னைக்கு ஈரானினுடைய மாகாணமான கெர்மான்ஷா மட்டுமில்லாம கிட்டத்தட்ட முழு ஈரான்லையும் பாரிய அளவுல போராட்டங்கள், கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் ஈரானினுடைய அரச நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் பல போராட்டங்கள் இப்ப வெடிச்சிருக்கு. மக்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டு வராங்க, ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டு வராங்க. அப்படிங்கிறதும் ஈரானினுடைய கவர்மெண்ட் வீழுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குரிய வாய்ப்புகள் மிக 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 குறைவாகவே இப்ப நாம இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கள நிலவரத்தை சொல்லி கொண்டிருப்போம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. இன்றைய சூழ்நிலையில ஈரானினுடைய கவர்மெண்ட் வீழ்ச்சி அடைவதற்குரிய எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. இவ்வாறு ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நாடு ஃபுல்லாக போராட்டம் நடந்து கொண்டு வரக்கூட காவல்துறையினரால முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கலவரங்களை ஏற்படுத்துற முக்கியமான கலவரக்காரர்களை நிறைய பேர், கிட்டத்தட்ட 100 கணக்கானவங்களை நாங்க கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இவங்கதான் இதற்குரிய மூளையாக செயற்பட்டவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலே நிறைய பேர் இவங்க கைது செஞ்சிருக்காங்க. ஈரானினுடைய போலீஸுக்கு உறுதுணையாக ஈரானினுடைய ஹந்தலா ஹேக்கர்ஸ், நமக்கு தெரியும், ஹேக்கர்ஸும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ரியோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலவரக்காரர்கள், இஸ்ரேலினுடைய அஜெண்டாவிலையும் அமெரிக்காவினுடைய அஜெண்டாவிலையும் ஈரானுக்கு எதிராக வேலை செய்யறவங்க. இவங்களை ஹந்தலா ஹேக்கர்ஸும் 600க்கும் மேற்பட்டவங்களுடைய பேரை லிஸ்ட் அவுட் பண்ணி போலீஸு கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல ஏற்கனவே போலீஸுக்கு தெரிஞ்ச ரியோட்டர்ஸும் கலவரக்காரர்களும் இந்த 600 பேருக்குள்ள உள்ளடங்கப்பட்டு இருக்காங்க. மீதமாக வெளியிடப்பட்டிருக்கிற பேர்களுடையவர்களை தேடுதல் நடவடிக்கை செய்யற வேலைகளை ஈரானினுடைய கவர்மெண்ட் இப்ப தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அடுத்து ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரான அலி லாரிஜானி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை வெளியிட்டு இருக்கார். ஈரான்ல நடக்கிற இந்த போராட்டம் சம்பந்தம், அதாவது அமைதியான போராட்டக்காரர்கள் அப்படி என்னும் பொழுது அவங்க அமைதியா போராடுவாங்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்த மாட்டாங்க. அதாவது பொது சொத்து அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய சொத்து, உங்களினுடைய சொத்து. உங்களுடைய வீட்டை நீங்க போய் எரிச்சு பத்த வைப்பீங்களா? உங்களினுடைய காரியாலயத்தை நீங்க பத்த வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்களை பார்த்து கேள்வி கேட்டு இருக்காரு. சோ பொதுமக்களினுடைய போராட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே அமைதியான முறையில் இருக்கும். ஆனா இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டு வர இந்த போராட்டம் அப்படிங்கிறது போராட்டத்தினுடைய லிஸ்டிலேயே சேர்க்க முடியாது, கலவரக்காரர்களினுடைய பட்டியலையும் சேர்க்க முடியாது. இது ஐசிஸ் தீவிரவாதிகள் செய்யற கொடூரமான வேலைகள், கொலைகள், தீ வைத்தல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், மருத்துவமனைகளை தாக்குதல், சிறுவர்களை கொலை செஞ்சு கொண்டு இருக்காங்க, பாதுகாப்பு படையினரை கொலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. சோ இவங்க போராட்டக்காரர்கள் கிடையாது, அதே போன்று கலவரக்காரர்களும் கிடையாது. ஐசிஸ் போன்ற தீவிரவாதிகளினுடைய செயல்பாடுகளை இப்ப இவங்க ஈரானுக்குள்ள செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய ராணுவத்தினுடைய கட்டளை தலைமை தளபதி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறான விடயங்களை இனி ஈரானுக்குள்ள செஞ்சா நீங்க தீவிரவாதிகள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிரெக்டா ஃபயர் பண்ணுவோம், நாங்க டிரெக்டா அவங்க மேல நாங்க குறி வைப்போம் அப்படிங்கறத தான் அலி லாரிஜானி சொல்லி இருக்காரு. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க ராணுவத்தினுடைய கட்டளை தளபதி, அமெரிக்க ஜனாதிபதி
அதே போன்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் உட்பட முக்கியமான டீம் ஒன்றோ ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்குரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு இருக்காங்க. இதுல நாடு முழுவதும் இருக்கிற ஈரானுடைய ராணுவங்களை குறிவச்சு ஒரே நேரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்றை ஈரான் மேல நாம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. பின்னர் மீண்டும் சீரியஸான முறையில இன்னைக்கு காலையிலேயுமே ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில ஒரு பெரிய குழு ஒன்று கலந்து ஆலோசிச்சு இருக்காங்க. இதுல ட்ரம்ப் இன்னும் முழுமையான தாக்குதல் அனுமதி வழங்கல. இதுக்குரிய காரணம் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி மிரட்டல்கள் எல்லாமே அமெரிக்காவில இருந்து வந்து கொண்டிருந்த இந்த நேரங்கள்ல ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் செய்யுமாக இருந்தால் எந்தவித யோசனைகளும் இல்லாம ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்களை குறிவைக்கும். அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் எங்கெங்க எல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே குறிவைக்கும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலையும் நேரடியாக குறிவைக்கும். அமெரிக்கா இப்ப ஈரானை தாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் ஃபுல் ஹை அலர்ட்ல இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு புறம் இஸ்ரேல் என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லியிருக்கார், எந்த நேரமும் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேலும் அவர்களினுடைய உள்ளக நடவடிக்கைகளை ஒரு போர்க்காலத்தில் எவ்வாறு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இஸ்ரேலை தாக்கிச்சு அப்படின்னு சொன்னா அபாயகரமான அழிவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இதுவரைக்கும் ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த கருத்தோட சேர்த்து சொல்லியிருக்காரு. இப்போ ஈரானுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டு வருது. இதை நாங்க இப்ப உன்னிப்பாக கவனிச்சு கொண்டு இருக்கோம். இதுதான் ஆட்சி மாற்றத்துக்குரிய முக்கியமான கூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இஸ்ரேல் ஈரானுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லல, அமெரிக்கா தான் இப்ப ஈரானுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, ஈரானுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை கலவரமாக மாற்றி அரசுக்கு எதிராக மேக்சிமம் எவ்வாறு நாங்க கொண்டு போகலாமா அந்த அளவுக்கு நாங்க கொண்டு போவோம். அந்த அடிப்படையில ஈரானினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் இந்த யுத்தம் நடைபெறாது. எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்மை ஆட்சியை நாங்க அந்த இடத்துல ஈரான்ல உருவாக்கி கொள்வோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதை நாங்க அதன் மேல தாக்குதல் நடத்துவோம். அதாவது எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிட்டு 100% ஈரானினுடைய கவர்மெண்ட் எங்களால கவிழ்க்கவே முடியாது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா தான் நாங்க அடுத்தது ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம். அது வரைக்கும் நாம ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லியிருக்கார். சோ இப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஏன் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி வழங்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னா, ஈரானுக்குள்ள நடக்கிற போராட்டத்துல மெயினா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் கன்சிடர் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுக்குரிய அத்தனை நிதி உதவிகளையும் வசதிகளையும் அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரானுடைய நிலவரங்கள் இவ்வாறு இப்ப போய்கொண்டு இருக்கவங்கள இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் குருதுகள். குறிப்பாக குருதுகள்லையுமே அமெரிக்கா சார்பாக இருக்கிற குருதுகள். நம்ம குருதுகளை நிறைய வகையா டிவைட் பண்ணி பார்த்திருந்தோம். நேரத்தோட நம்மளுடைய வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குருதுகள் எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அமெரிக்கா சார்பான குருதுகள் இருக்காங்க, ஈரான் சார்பான குருதுகள் இருக்காங்க, சிரியா சார்பான குருதுகள் இருக்காங்க, துருக்கியர் சார்பான குருதுகள் இருக்காங்க. குருதுகளையே நிறைய டிவைட் பண்ணிக்க. குருதுகளுக்கு தேவை ஒரு தனி நாடு. இந்த போராட்டத்தை அமெரிக்கா அவங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி உங்களுக்கு நாங்க நாடை பெற்றுத்தாரத்துக்குரிய அனைத்து வேலைகளையும் செய்யறோம், உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய அந்த உணர்வுகளோட விளையாடி அமெரிக்கா அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில குருதுகளை இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஈரானுக்குள்ளே இந்த குருதுகள் இப்ப கனாட்டுப்படுத்தி கொண்டிருக்காங்க, சிரியாவுக்குள்ளேயும் கனாட்டுப்படுத்தி கொண்டிருக்காங்க, ஈராக்குள்ளேயும் கனாட்டுப்படுத்தி கொண்டிருக்காங்க, இந்த துருக்கியையும் கனாட்டுப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில இப்ப குருதுகளுக்கு எதிராக துருக்கி பாரிய அளவுள்ள ஒரு நடவடிக்கையை நாங்க எடுப்போம் என்று சொல்லியிருந்தாங்க நேரத்தோட. என்னன்னா, குருதுகள் இப்ப சிரியாவினுடைய 25% மேற்பட்ட நிலப்பரப்பை SDF அப்படிங்கிற பேர்ல கைப்பற்றி வச்சிருக்காங்க. சோ துருக்கி என்ன சொன்னாங்க, SDF-ம் இப்ப இருக்கிற சிரியாவினுடைய கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து பயணித்தால் தான் சிரியாவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒன்று சேர்ந்து பயணிக்கல அப்படின்னு சொன்னா குருதுகளுக்கு எதிரான, குறிப்பாக SDF-க்கு எதிரான தாக்குதல்களை துருக்கி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில ஃபைனலா SDF சிரியாவினுடைய கவர்மெண்டோட சேர்ந்து பயணிக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு ஒன்று தேவை அப்படிங்கிற அடிப்படையில அவங்க செயலாற்றி கொண்டு இதன் பிறகு துருக்கி சொன்னதை செய்யத்தானே வேணும். அந்த அடிப்படையில அலப்போல பெரிய அளவுல சண்டை நடந்திருக்கு. அலப்போல அஷ்ரஃபியா மற்றும் ஷேக் மக்சூத் ஆகிய பிரதேசங்கள்ல
பெரும் அளவிலான சண்டை நடந்து அலப்போவில் இருக்கிற ஷேக் மக்சூத் மற்றும் அஷ்ரஃபியா பிரதேசங்களை வந்து SDF கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு எதிராக போராடுவதற்கு இப்ப சிரியாவினுடைய கவர்மெண்ட் போராடுவதற்கு ஆரம்பிச்சாங்க. இந்த சிரியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்ப இருக்கிற அகமட் அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட்ல இந்த சிரியன் ஆர்மி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெக் பண்ணி ஃபுல்லா இருக்கிறவங்க வந்து டர்க்கியினுடைய நவீனத்துவம் வாய்ந்த ஆயுதங்கள் ஃபுல்லா இவங்களுக்கு இறங்கி இருந்துச்சு. இந்த ஆயுதங்களை வச்சு பாரிய அளவுல போராட்டங்களை SDFக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க. அதாவது இதுவரை காலமாக SDF வந்து சிரியன் நேஷனல் ஆர்மியோ அல்லது இதுக்கு முதல் இருந்த ஆசாடினுடைய கவர்மெண்டோ வீழ்த்த முடியாத SDF அலப்போவில் இருக்கிற அஷ்ரஃபியா மற்றும் ஷேக் மக்சூத் ஆகிய பிரதேசங்கள்ல சிரியாவினுடைய இப்ப இருக்கிற கவர்மெண்டினுடைய ஆர்மி வீழ்த்தி இருக்காங்க. இந்த சண்டையின் பின்னர் இந்த பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களை சொந்த இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் சொந்த இடங்களுக்கு? அவங்களுடைய சொந்த இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த அலப்போ நகரத்துல வந்து SDF பொதுமக்களை வந்து கேடயங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் குர்துகளினுடைய ஒரு பெண் ஒருத்தங்களும் இந்த யுத்தம் எல்லாம் நடந்து முடிஞ்ச அவங்களுடைய சொந்த இடங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெண் குருது ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களை வந்து ஒரு மனித கேடயமாக SDF பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி குருதுல இன்னொருத்தர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, நான் சன்னி முஸ்லிம், நான் குருது, ஆனா நான் SDF இல்லை. SDF அப்படிங்கிற வந்து அமெரிக்காவுக்கு சார்பாக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க குருதுகள் என்ற பேர்ல. ஆக நானும் SDFக்கும் எங்களுக்கும் SDFக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க சிரியாவிலேயே இருக்க விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி குருதுகளினுடைய அப்பாவி பொதுமக்கள் சிரியன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இந்த இடங்கள்ல சைட் எடுத்து கொண்டு இருக்காங்க. இவங்களுக்குரிய அனைத்து வசதிகளையும் சிரியாவினுடைய கவர்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து SDF வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க தானே அஷ்ரஃபியா மற்றும் ஷேக் மக்சூத் ஆகிய பிரதேசங்கள்ல. இந்த நிலையில தான் வந்து சிரியாவினுடைய ஹசாக்காவுல வந்து அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு, மிலிட்டரி பேஸ் இருக்கு. SDF சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த பேஸை இப்ப சுற்றி வளைச்சு கேட் எல்லாம் உடைச்சு கொண்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுங்க எங்களுக்கு அடிச்சு கொண்டு இருக்கானுங்க, எங்களை காப்பாத்துறதுக்கு கேட்டியாலும் துறங்கடா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய ஆதரவை கேட்டு போய் இருந்திருக்காங்க. ஆயுதம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் பறிச்சு எடுத்தாச்சு, எல்லா வகையிலையும் பலத்தை அடி உளுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய கேட்டை துறங்கினாங்க, அமெரிக்கா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நமக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துதலாம். ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வெளியேறும் பொழுது அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்த ஆப்கானியர்களும் எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிளைட்டை சுத்தி வளைச்சு பிளைட்டுக்கு மேலேயும் ஏறி இருந்தாங்களே, தெரியும் தானே? அப்படி ஒரு நிலைமை தான் இப்ப சிரியாவினுடைய அலப்போ நகரத்துல ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா நீங்க விளங்கி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ சிரியாவினுடைய கள நிலவரங்கள் நமக்கு மிக 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 முக்கியமானது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நான் சொல்லி கொண்டு வரேன். சிரியாவினுடைய நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள வந்து மேற்கு கரையில நப்லஸ் பிரதேசங்கள்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக பொதுமக்களை படுகொலை செய்யற, பொதுமக்களுக்கு அநியாயங்கள் இழைச்சு கொண்டு இருக்கிற அத்தனை வேலைகளையும் நப்லஸ்ல மேற்கு கரை பிரதேசங்கள்ல நேற்றும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த நேரங்களை வந்து ஹமாஸ் மறைஞ்சிருந்து பதுங்கி இருந்து இந்த நடவடிக்கைகள் எடுத்தவங்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார். காயம் அடைஞ்ச உடனே இந்த ஹெலிகாப்டர்ல வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம். அட் த சேம் டைம் வந்து காசாவுல வந்து தெற்கு காசா மத்திய காசா பிரதேசங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வந்து வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. யுத்த காலங்கள் எப்படி இருக்குமோ நேற்றும் நான் சொல்லியிருந்தேன், அப்படி காசாவினுடைய நிலைமைகள் தொடர்ச்சியாக மோசம் அடைஞ்சு கொண்டே போகுது. இதுக்குதான் ஹமாஸ் வந்து நேரத்தோடைய சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேல் வந்து இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி காசா மேல தாக்குதல் நடத்துறதை நாங்க வந்து மொத்தமாக கண்டிக்கும். ஹமாஸ் இந்த கருத்து அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான, அதாவது இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்திருக்கிற மேஜரான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். சோ ஈரானினுடைய கள நிலவரங்கள் சம்பந்தமா நாம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திருக்கோம். இன்னைய கள நிலவரம் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நாளை பேசலாம்.